வணக்கம். பார்த்தேன் ரசித்தேன் நம்முடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய மிக வரவேற்பை பெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் இது ஒன்று. இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. எல்லா படமும் நான் பார்த்துட்டு திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருந்து அதை நான் அனுபவித்து சொல்லுவேன். அது ரொம்ப பேர் பாராட்டுவாங்க, படம் பார்க்குற மாதிரியே இருக்கும்பாங்க. சரி, இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெய்வ மகன் ஒரு படம். 1969 வந்த படம். அந்த படம் பத்மஸ்ரீ, செவாலியே, சிவாஜி கணேசன் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி படங்களில் இது ஒன்று. அதாவது ரெட்டை வேடம் நடிக்கிறது ஒரு வகை, 3 வேடத்தில் நடிக்கிறது அதை காட்டிலும் சிறப்பு. இந்த 3 வேடத்துலையும் 3 ஆள் தான் போலன்னு காட்டுறது சாதாரணம் இல்லை. இப்போ ரெட்டை வேடத்தில் என்ன தெரியுங்களா செய்வாங்க, இவருக்கு பதில் அவர் போயிடுவார். அவர் நினச்சி இவரை பாப்பா, இவ்வளோ தான் ரெட்டை வேடம். 3 பேருமே 3 மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 3 பேரும் 3 வாரியாக நடிக்கணும். அப்படி நடிச்சிருக்காரு தெய்வ மகனில். சரி, இதுக்கு முன்னாடி இவர் 3 வேடத்தில் நடிச்சிருக்காரு. பலைபாண்டியான்னு ஒரு படம், 3 வேடத்தில் வருவார். ஆனால் அது முழுக்க முழுக்க நகைச்சுவையான படம். அந்த படம் பற்றி ஒரு நாளைக்கு பேசிடுவோம். சரி, இதுக்கு முன்னாடி யாராவது 3 வேடத்தில் நடிச்சிருக்காங்களா? நடிச்சிருக்காங்க. பியூ சின்னப்பா, மங்கையர்கரசின்னு ஒரு படம், தாத்தா, அப்பா, மகன், 3 வேடத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இப்போ 3 வேடமாக இவங்க நடிச்சிட்டு வரவும் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் பார்த்தார். அவர் 4 வேடத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அதான் மைக்கேல் மதன காமராஜன் அந்த படம். சரி, இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். இந்த படம் 1969 எடுக்கிற போது இதை சாந்தி ஃபிலிம்ஸ் இவங்களே தயாரிக்கிறாங்க. பெரியண்ணன் அப்படிங்கிறவர் தயாரிக்கிறாரு. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பல்வேறு மொழிகளில் புகழ்பெற்ற படங்களை வாங்குவாங்க. இப்போ ஏவிஎம்னுடைய அன்னை படம் அந்த மாதிரி வேற்று மொழியிலேருந்து வாங்கப்பட்ட படம் தான். இது பெங்காலி திரைப்படம். இதை ஒரு நாவலிருந்து படமாக்கியிருக்காங்க. நிகார் ரஞ்சன் குப்தா அவருடைய அந்த தயாரிப்பில் வந்தது. இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தெய்வ மகன், அங்கே உல்ஹா அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. பிறகு அதை அப்படியே அந்த கதையை வாங்கி இதுக்கு முன்னாடி ஆங்கில படம் ஒன்று வந்திருக்குது. இந்த முகம் கோரமாக இருக்கக்கூடிய அந்த இதை பற்றிய கதை இது. இதை வாங்கி கதை டிஸ்கஷன் பண்ணுறப்ப சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்கிறாங்க, எப்படித்தான் இருந்தாலும் முகம் ரொம்ப கோரமாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனுடைய இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். சரி, அதே மாதிரி பெரிய டீம் இறங்குது. மிக புகழ்பெற்ற ஏசி திருலோகச்சந்தர், அந்த காலத்தில் எம்ஏ படித்தவர். ஏசி திருலோகச்சந்தர் டைரக்டர், வசனம் ஆரூர் தாஸ், அதே போல் இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல்கள் கண்ணதாசன், ஒளிப்பதிவு தம்பு. நடிச்சிருக்க நடிகர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் 3 பேர். அதுபோக கதாநாயகி ஜெயலலிதா. சரி, இன்னொரு இவங்க வேணும்ல, பண்டரிபாய். அதாவது ஒரு சிவாஜிக்கு மனைவி, ஒரு சிவாஜிக்கு அம்மா, பண்டரிபாய். அதே போல் விஜயஸ்ரீன்னு ஒரு நடிகை, அந்த காலத்தில் கொஞ்சம் அந்த கவர்ச்சிக்காக ஒருத்தவங்களை போடுவாங்க. வில்லன் வழக்கப்படி நம்பியார் தான். கூட கதாநாயகனுக்கு துணையாக ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, நாகேஷ். இந்த எல்லாத்தையும் காட்டில் என்ன அப்படின்னா, ஒரு உருக்கமான பாத்திரமாக வேணும் அப்படின்னா அனாத ஆசிரமத்தோட தலைவராக நாகையா அவர்கள், எப்போவும் சிவாஜியோடு இருந்து அவருடைய நண்பராக விளங்கிய மேஜர் சுந்தரராஜன், இவங்க எல்லாரும் இதில் நடிச்சிருக்காங்க. கதை என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான கதை. ஒரு பெரிய கோடீஸ்வரர், சங்கர் அவர் பேர். அந்த கோடீஸ்வரருக்கு என்ன ஒரு குறைனா, அவருடைய முகத்தில் ஒரு பெரிய வடு இருக்கும். அந்த வடு கொஞ்சம் கோரமாகவும் இருக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் தாடி கிடி வச்சு அதை சரி பண்ணிக்கிட்டு செல்வத்தால் அதை மறைச்சிருப்பார். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையும் அதே மாதிரி வடுவோடு பிறந்துடும். இப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, தான் வாழ்நாளெலாம் பட்ட கஷ்டத்தை அந்த குழந்தை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நண்பர் டாக்டர் மேஜர் சுந்தரராஜன் அவர்கிட்ட கொடுத்து இதை கொன்று அப்படிம்பார். என் ஆசைகளையும் கனவுகளையும் கொண்டுட்டு அந்த குழந்தையை நீ கொண்டுடு ராஜு, கொண்டுடு. அவர் என்ன பண்ணுவார்னா, குழந்தைய போய் கொள்வாங்களா அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கிற கத்தி உயிர்களை காப்பாற்றுறது, அழிக்கிறது இல்லை. ஒரு அனாதாசிரமத்தை கொடுத்து அதை அங்கே வளர்க்க விட்டுருவார். உன்னுடைய நீலமேக சாமல வர்ணத்தை போலவே இருக்கும் இந்த குழந்தைக்கு உன்னுடைய பேரையே வைத்து கண்ணாடு கூப்பிடுறார்.
இது இவருக்கு தெரியாது. தான் பிள்ளை செத்து போச்சுன்னா மனைவிட்டின்னு சொல்லிடுவார், இவரும் இருப்பார். முதல் குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டுதுன்னு சொல்லி என் கண்ணால ஒரு தடவை பாக்குறதுக்கு முந்தையே அதை தூக்கி போட்டுட்டு இப்போ இவருக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தை அச்சு அசலாக அழகாக இவர் மாதிரி இருக்கும், ஆனால் வடு இருக்காது. ரெண்டாவது குழந்தை விஜய் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த துடிப்பு ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அப்பாவும் சிவாஜி தான், அந்த அநாத ஆசிரமத்தில் வளர்கிற பையனும் சிவாஜி தான், வீட்டில் அழகாக இருக்கக்கூடிய பையனும் சிவாஜி தான். இந்த 3 பேர். இவருடைய பையன் ரொம்ப செல்வ செழிப்பில் வாழ்ந்து அவ்வளவு அழகாக ரொம்ப இளமையாக துள்ளலாக இருப்பார் சிவாஜி. கிளி ரூபத்துல போய் பிடிச்சா என்னடா பிளடி ஃபுல் ஸ்டோரி சொல்றேன். அந்த விக்ரமாந்தன் ஏதாவது புக் எழுதிருக்கானா சொல்ல, அதை படிக்கலாம். இன்னொன்று ஒரு மேனரிசம் வச்சுருப்பார். இவர் பார்த்தாலும் இப்படி நேரத்தை கடிச்சிட்டே இருப்பார். இது யார்கிட்ட இருந்து அவர் பழகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் ஸ்ரீதர்கிட்ட இந்த மாதிரி அவர் நேரத்தை கடிச்சிட்டே இருப்பார். ஏதாவது கிளைமாக்ஸ் எடுக்க போகிறோம்னா விரலே போயிடுற அளவுக்கு நேரத்தை கடிப்பாராம். அதை அவர்கிட்ட அவரை பழகிருக்காரு. இப்போ 3 பேர் வந்தாச்சு. கதை எப்படி போகுது அப்படின்னா, இந்த ஆசிரமத்தில் வளரக்கூடிய பையன் அவரை வளர்த்த அந்த நாகையா அவர் மரணமடைகிற ஒரு சூழல் வருது. அப்போ கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு அந்த பாட்டை அவர் அதை சிதார் வச்சுட்டு பாடுறப்ப அவர் மரண படுக்கையில் இருப்பார். ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா, அதை உலகத்தில் வாழ விடு. எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா, தந்தையை கண்டதில்லை. ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா, அதை உலகத்தில் வாழ விடு. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா. எண்ணெய் இல்லா ஒரு தீபம் இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே வர்றப்ப அவர் உயிர் போயிட்டே இருக்குங்க. யார்? நாகையா உயிர் போயிட்டே இருக்கும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு. நீ அனாதை, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க. இவரை போய் பாருன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுவார். இவர் நேராக ஓடுவார். யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. மேஜர் சுந்தராஜ் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ ரொம்ப வற்புறுத்தி கேட்குற, சொல்கிறேன். அப்போ உங்கள் அப்பா பெரிய செல்வந்தார், ஆனால் நீ போய் அங்கே எதையும் கேட்கக்கூடாது. நான் சொத்துக்காகலாம் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கறது போடுறோம், அவ்வளோதான். ஒரே ஒரு தடவை அவங்களை என் கண்ணால பார்த்துட்டேன்னா நேரா கடற்கரைக்கு இப்படி போய் நான் அனாதை இல்லை போய் பார்க்க போவார். அந்த பார்க்க போகிற காட்சி மாதிரி ஒரு காட்சி தமிழ் படத்தில் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. எப்படி? பெரிய சிவாஜி உட்காந்துருப்பார். அப்போ இவர் வந்துடுவார், இந்த முகத்தில் கோரம் உள்ளவர். பார்த்து திடுக்கிடுவார், ஐயோ இந்த பிள்ளை உயிரோடு இருக்கானா, ஏன்டா அப்படி இப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும். அது சொல்கிறாருங்க, இந்த இடத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் உடனே வந்த உடனே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படிம்பார். அப்படி போய் ஒளிஞ்சிக்கிடுவார். அதுக்குள்ளே இந்த யங் சிவாஜி அவர் வந்துடுவார். அப்பாட்ட வந்து பணம் கேட்க வருவார். அதுக்கு முன்னாடி அப்பா அந்த கோரமான சிவாஜிக்கு நீ நல்லா வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு பெரிய செக் போட்டு வச்சுருப்பார். செக்கு மேஜல் இருக்கும். பெரிய சிவாஜி உட்காந்துருப்பார். அந்த சிவாஜி ஒளிஞ்சிருப்பார். இந்த யங் சிவாஜி உள்ளே வந்துடுவார். வந்த உடனே இந்த 3 பேரையும் காட்டணும். 3 பேரையும் காட்டுற போது 3 வகையான குரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வகையான முகபாவம். இது தனித்தனியாக எடுக்கணும். டாடி, எஸ், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எனக்கு பணம் வேணும் டாடி. அதாவது இங்கிலீஷ் கலந்து பேசுவார். ஓ டாடி, நான் கேட்பேன் தெரிஞ்சு செக் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த செக்கை எடுத்துடுவார், அந்த பையனுக்கு போட்டதை. இவர் உடனே ஒரு நிமிஷம் அவனை அந்த ஒழிஞ்சிருக்கவனை பார்ப்பார். அந்த சிவாஜி, தம்பி தான் நான் கொடுத்து விடுங்க அப்படி பார்ப்பல. என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல. சரி நில்றா, ஒரு இடத்துல நில்றா. அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். காலை எப்படி பாரு அப்படி பாரு அப்படி பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் அப்படி காலை மடக்கி நின்று வாங்கிட்டு செக்கோடு போவார். இந்த காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது முடிஞ்ச உடனே ஏசி திருலோச்சந்தர் வாய் விட்டு சொன்னாராம், 3 பேருமே நல்லா நடித்தாங்க அப்படின்னாராம். 3 பேர் இல்லை, ஒரு ஆள் தான். 3 பேருமே நல்லா நடித்தார் அப்படின்னாங்களாம். இதுக்கு முன்னாடி அந்த சிவாஜி பெரிய சிவாஜியை பார்க்க போகிறப்ப, நீ உயிரோடு இருக்கியா அப்படி எப்படின்னு கேட்டவுடனே ஒரே ஒரு கேள்வி அப்படிம்பாரு, என்ன, நீங்களும் என்னைய மாதிரி கோரமாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் அப்பா உங்களை கொல்ல சொல்லலை. நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரி தான் செய்தாரா? எது? நீங்கள் என்னை கொல்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்பார்.
உடனே அந்த பெரிய சிவாஜி, நான் பட்டா அவமானம், மற்றதெல்லாம் நீ படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இல்லை இல்லை, உங்கள் அப்பா ஏழை, எங்கள் அப்பா பணக்காரன். பணக்காரன்ட்ட பாசம் இருக்குமா? இருக்காது. என்னை கொள்ள சொல்லிட்டீங்க. உங்க அப்பா ஏழை, அதனால தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்காரர். உன் பேர் என்ன அப்படிம்பாரு சிவாஜி பெரியவர். இவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கண்ணன் அப்படிம்பார். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. இதை நான் ஒரு முறை இயலிசை நாடகமன்ற நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப கீழே ஆரூதாஸ் ஐயா வந்து உட்காந்துருந்தார். நான் இந்த காட்சியை சொல்லிட்டு வந்தேன்ல, அவர் என்கிட்ட வந்து, ஐயா பட்டிமன்றத்துக்கு நடுவில் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுவதையும் அப்படியே சொல்லி காமிச்சாருங்க. அவர் சொல்லி காமிச்ச ஸ்டைலை தான் சிவாஜி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஸ்டைலுக்கு மாற்றிக்கிறாரு. சரி, இப்போ இதை வாங்கிட்டு போட்டு அம்மாவை பார்க்கணும், அம்மாவெல்லாம் பார்க்கக்கூடாது இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப அதுக்குள்ளே பட்டேரி போய் வந்துடுவாங்க. அவர் ஓடிடுவார். அப்புறம் அம்மா கோயிலுக்கு போகிறப்ப சந்திப்பாருங்க. கண்களால் பேசுதம்மா. அடே அப்பா, தளபதி படத்தில் ரஜினியும் ஸ்ரீவித்யாவும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, சின்ன தாயவள் பெற்ற அப்படின்னு அந்த இளையராஜா பின்னி எடுத்துருப்பார் அந்த இடத்துல. நடுவில் ஜெயசங்கரை நிற்க வச்சு இங்கிட்டு திரும்பினா ஸ்ரீவித்யா, இங்கிட்டு திரும்பினா ரஜினிகாந்த், 3 பேர் ஒரு ஃப்ரேம்குள்ளே சில சமயம் வருவாங்க. அப்படியே இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிவாஜி ஒளிஞ்சுன்னு பார்ப்பார். அவர் முகத்தை பார்த்துட்டு இந்த அம்மா எங்கேயோ பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு வந்து கணவன்கிட்ட புலம்புவாங்க. இன்றைக்கி ஒரு ஆளை பார்த்தேன், உங்களை மாதிரி இருந்தான். இவர் தெரிஞ்சுக்கிடுவார், அந்த பையன் உயிரோடு இருக்காங்கிறது முதல்ல அப்படித்தான் தெரியும். சரி, இதுதான் கதைன்னு போயிடக்கூடாது. இந்த சின்ன சிவாஜி ஒரு பெண்ணை காதலிப்பார், ஜெயலலிதா. அது அந்த அவங்களுக்குள்ள டீசிங்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். கோவம் வரும், சண்டை வரும். அதுக்குள்ளே இவர் கடுப்பேற்றுற மாதிரி அந்த அம்மா போய் நடு ஹோட்டலெல்லாம் டான்ஸ் ஆடி ரொம்ப அந்த மானத்தை வாங்கும். அப்படி கோவம் வந்து பலார்னு ஒரு இருக்குவார். இவர் ஃப்ரெண்டாக நடிக்கிறவர் நம்பியார். இவர் பணத்தை பூரா சுரண்டிடுவார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அவர் கடைசியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்க ஒரே பிள்ளை விஜய் உங்களுக்கு திருப்பி வேணும்னா இவரை கடத்தி வச்சுக்கிட்டு கொலை செய்ய முயற்சிப்பார்ல. அப்போ அந்த கோர சிவாஜி என்ன பண்ணுவார், வந்து தம்பியை இப்போ இது பண்ணிவிட்டு தான் போய் அவங்களோட சண்டை போட்டு அந்த சண்டையில் அவர் செத்து போயிடுவார். இந்த குடும்பத்தில் 2 சிவாஜி மிஞ்சுவாங்க. இதோட கதை முடியும். ஜெயலலிதாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிடுவார். இதோட கதை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன நமக்கு சிறப்பு அப்படின்னா, பாடல்கள்னு வச்சு பார்த்திங்கன்னா, அடேப்பா, அந்த இளம் சிவாஜி அறிமுகமாகிற இடம் இருக்குல்ல, ஒரு இதுலேருந்து அப்படியே ஹோட்டலில் அப்படி ஒரு ரவுண்ட்லேருந்து இறங்குவார். அன்புள்ள நண்பரே அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே. ஹோட்டல் தொடங்குவார், அந்த ஹோட்டலில் ஆரம்பிப்பார் அவர். அதே போல் இவர் கடுப்பேற்றுறதுக்காக ஜெயலலிதா போய் ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி போடுவாங்க. கூட்டத்திலே யார் தான் கொடுத்து வைத்தவரோ, இந்த பாட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருப்பாங்கள்ல, அப்போ போய் இவர் ஸ்டைலிஷாக பாட ஆரம்பிப்பார். காதல் மலர் கூட்டம் 3 வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார்னு ஒரு பாட இவர் தோழிகள் பூரா இவரை நோக்கி வந்துடுவாங்க. காதல் மலர் கூட்டம் 1 வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார். வக்கீலாத்து வசந்தா உன் மனசை எந்தன் வசந்தா அப்படின்னு ஆரம்பிப்பார். வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா. ஒரு 10 பெண்களுடைய பேர் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆடை கொஞ்சம் அசைந்தா மலை. இப்போ ஜெயலலிதாவே அசந்து போகிற அளவுக்கு அத்தனை பேர் அவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே போல் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வந்துட்டு மேஜர் சுந்தரராஜன்கிட்ட போய், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டேன், அதுக்கு காரணம் யார், நீங்கள் தான், தெய்வமே தெய்வமே கண்டு கொண்டேன் தெய்வமே.
நன்றி சொல்வேன் தெய்வம். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆனந்தமாக பாடி ஆடக்கூடிய அந்த பாட்டை பின்னாடி கூட அந்த நந்தா படத்தில் கருணாஸ் பாடுற மாதிரி இதை வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே இப்படி பாட்டெல்லாம் அதை அப்படி பண்ணக்கூடாது. அந்த பாட்டு அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கும். தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையே. இந்த கதையை நான் சொல்லிட்டேன். பாடல்களில் தேவையான பாட்டு டூயட் பாட்டாக இருக்குது, கேலி பாட்டாக இருக்குது, சோக பாட்டாக இருக்குது, தத்துவ பாட்டாக இருக்குது, சண்டை வேணுமா இருக்குது. எல்லாத்தையும் சிவாஜிங்கிற ஒரு பில்லர் தாங்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஏற்கனவே 2 படம் ஓடிட்டுருக்கு. சிவாஜி படம் நிறைகுடம்னு ஒரு படமும் இன்னொரு படமும் ஓடிக்கிட்டுருக்கு. ஆனாலும் கூட இந்த படம் தான் ஜெயிச்சது. 150 நாளைக்கு மேலே ஓடிச்சு. மாநில விருது பெற்ற படம் இந்த படம். இந்தியாவினுடைய அகாடமி விருதையும் பெற்ற படம் இந்த படம். சிவாஜி கணேசன் ஐயாவுடைய வெற்றி படிக்கட்டுகளில் முக்கியமானது. இதில் நீங்கள் படம் பார்த்தா 3 பேருன்னு தான் நம்புவீங்களே தவிர ஒரு ஆளுன்னு நம்பவே முடியாது. அப்படியான ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு. அந்த சிங்கத்தை அடக்கி ஆண்ட பெருமை ஏசி திருலோகச்சந்தருக்கு உண்டு. அதை நிகழ வைத்த பெருமை கண்ணதாசனுக்கும் விஸ்வநாதனுக்கும் உண்டு. படம் பார்க்குறப்ப நமக்கு இத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா, படத்தை திரும்ப 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 நம்மளை பார்க்க வைக்கிறது அந்த அவர்களுடைய உழைப்பு தான், நடிப்பு தான், தமிழ் தான் என்கிற பெருமை நமக்கு இருக்குது. தெய்வ மகனுடைய கதையை நான் சொல்லியிருக்கிறேன். படத்தை நீங்கள் பாருங்கள், படமாக்கப்பட்ட விதத்தையும் பாருங்கள். தெய்வ மகன் எத்தனை பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சான்றாக அமைந்த படம். தொடர்ந்து திரைப்படங்களை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.